2026 தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. இது ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு என்னென்ன காரணங்களாக நீங்க பார்க்குறீங்க? நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. என்னென்ன காரணங்கள் முக்கியமானவை அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? முதல்ல இது வரலாறு காணாத வாக்குப்பதிவான்றதுலேயே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம எந்த விஷயம் நடந்தாலும் அதை நம்ம பகுத்து பார்ப்போம், ஒரு பகுத்தறிவோடு அப்ரோச் பண்ணுவோம், அது கரெக்டாக தப்பான்ட்டு. உதாரணத்துக்கு ஒருத்தன் நான் ரேஸில் 3ஆவதாக வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னான்னு வச்சிங்களேன், நம்ம உடனே அடுத்த கேள்வியை கேட்கணும், எத்தனை பேர் ஓடினாங்கன்ட்டு. 3 பேர் தான் ஓடினாங்கன்னா அவன் தான் கடைசியாக வந்திருக்கான்னு அர்த்தம். அது ஒரு வெற்றி இல்லை. அதே மாதிரி தான் இந்த வாக்குப்பதிவு உயர்வுன்றதும், சதவீத உயர்வுன்றதும். உதாரணத்துக்கு ஒரு ஊரில் நோயாளிங்க, ஒரு ஊர்னால் கண்டிப்பாக நோயாளிங்க இருப்பாங்க. நோயாளிங்க எல்லாரையும் நாடு கடத்திட்டு எங்கள் ஊர் ஹெல்த் இண்டெக்ஸில் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நோயாளிகளே இல்லாத ஊராக எங்கள் ஊர் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த வாக்கு சதவீத உயர்வு. ஏன்னா கிட்டத்தட்ட 20% ஓட்டர்ஸை நம்ம எஸ்ஐஆரில் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இறந்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்மனண்ட்டாக போய் வெளியூர்லேயே வெளிநாட்டிலே செட்டில் ஆனவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இரட்டை வாக்குரிமை வச்சுருப்பாங்களா, இங்கேயும் ஒரு ஓட்டு, வேறு ஒரு இடத்துல ஒரு ஓட்டு, அந்த மாதிரியும் இருப்பாங்க. சில பேர் முறைகேடான பதிவிலையும் இருப்பாங்க. ஸோ அந்த 4 வகையான, பெரும்பாலும் அந்த 4 வகையான தன்மையில் இருக்கிற வாக்காளரை நம்ம நீக்கிட்டோம். இப்போ அந்த 20% நீக்கிட்ட பிறகு பாக்கி இருக்கிற எல்லாருமே ஜென்யூன் ஓட்டர்ஸ், அதாவது முறையாக ஓட்டு போடக்கூடியவங்க, சரியாகவும் ஓட்டு போடக்கூடியவங்க. அதனால் பை டிஃபால்ட்டாகவே இந்த வாக்குப்பதிவு அதிகமாக தான் ஆகணும். என்னோடய பார்வையில் இன்னும் ஒரு 4-5% அதிகமாக வந்துடும். கிட்டத்தட்ட 90% வந்துருக்கணும். சில இடத்துல 95% வந்திருக்கணும். இப்போ கூட ஈரோடு சைட்லாம் 93ன்னு சொல்கிறாங்க. ஸோ 90-95% வந்துருக்கும். ஓவராலாக தமிழ்நாட்டில் 90% வந்திருக்கணுன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ இதை ஒரு வாக்கு சதவீத உயர்வாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 20% ஓட்டர்ஸை நீக்கி இருக்கோம். ஸோ 70% அந்த ஓட்டர் இப்போ 85 இருக்குது. இன்னும் கேட்டால் அது 20% இன்னொரு 4-5% கூடுதலாக 90% கிட்ட வந்திருக்கணுன்றது தான் என்னுடைய கணிப்பு.